கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இந்த தியானத்தில் நான் கொண்டு வர விரும்புகின்றேன். அது என்ன? நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு we might live through him என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. நம்முடைய வழக்க சொல்லிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் அவர் மூலமாக வாழும்படிக்கு கடவுள் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை நேசிக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதனுடைய அடித்தளமாக யார் விளங்குகின்றார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இன்றைக்கு நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மிக அற்புதமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. அப்படி என்றால் அவர்தான் நாம் பிழைப்பதற்கான ஆதாரமாக, அடித்தளமாக ஆண்டவர் இருக்கிறார். இங்கே ஒருவேளை ஒரு கேள்வி வரலாம். இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் இருக்கிறார்களே, ஏன் இன்னும் கடவுள் இல்லை என்ற மக்கள் இருக்கிறார்களே, வேறு நம்பிக்கைகளை சார்ந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பிழைக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாதா என்ற கேள்விகளெல்லாம் நமக்கு முன்பதாக வரும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தாவீதின் இடத்துல நாம் சென்று தாவீதின் அனுபவமாகிய ஒரு சின்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுகிறேன். அது என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். கடவுள் என் வாழ்க்கையில் யாராக இருக்கிறார் என்பதாக தாவீது குறிப்பிடுகிறார். என்னை மேய்த்து வழி நடத்துகின்ற ஒரு மேய்ப்பனாக கடவுள் என் வாழ்க்கையில் இருக்கின்றார். கடவுள் எங்கே ஒரு இடத்துல இருக்கிறார், அவரை சென்று நான் வணங்கிவிட்டு என் குறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு வருகின்றேன். அதற்கு பிறகு என் குறைகள் நிவர்த்தியாகிறதா இல்லையா என்பதை வைத்து அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற முடிவுக்கு நான் வருகின்றேன் என்று இங்கே தாவீது சொல்லவில்லை. மாறாக என் வாழ்க்கையை நடத்துகிறவர் அவர், என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறவர் அவர். என்னை எந்த பாதையில் நடத்த வேண்டும், எந்த இடத்தை செல்லாதபடிக்கு தடுத்து போட வேண்டும், என்னவெல்லாம் எனக்கு செய்ய வேண்டும் என்றதான முழு பொறுப்பையும், என் வாழ்க்கையை குறித்ததான அனைத்து காரியங்களையும் நான் அவரிடத்தில் ஒப்புவித்து விட்டு அவரை என் மேய்ப்பனாக நான் ஏற்றுக்கொண்டு அவரை பின் செல்லுகின்ற ஒரு ஆடாக நான் என்ன செய்கின்றேன்? என்னை தாழ்த்தி அவருடைய கரத்திலே கொடுத்து விட்டிருக்கின்றேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். அவர் தமக்கு விருப்பமான பாதையிலே, தமக்கு சித்தமான வழியிலே என்னை நடத்தும்படிக்கு அவரை என் வாழ்வின் மேய்ப்பனாகவும் அவருடைய வழிநடத்துதலுக்கு கீழாக இருக்கின்ற ஆடாகவும் என்னை நான் அர்ப்பணித்து விட்டிருக்கின்றேன். ஆகவே
என் வாழ்க்கையில் இனி ஒரு குறைவும் வராது என்ற தீர்க்கமான முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். அதைதான் இங்கே புதிய ஏற்பாட்டிலே யோவான் சொல்லித் தரும்பொழுது அப்படி சொல்லுகிறார். அவராலே நாம் பிழைக்கும்படிக்கு, அப்படி என்றால் அவரால் நாம் பிழைக்கும்படிக்கு அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையில் அவர்கள்தான் அவருடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாகிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டாரோ அந்த மனிதனை கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லட்டும். சீஷர்கள் போய் மீன் பிடிக்கிறார்கள். அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். இரவு முழுவதும் ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு அதிகாலையில் வருகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் படவுக்கு வலதுபுறத்தில் வலையை போடுங்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? அப்படியே அவர்கள் இயேசு சொன்னபடியே என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இந்த சீஷர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இரவெல்லாம் இவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் தோல்வி அதிகமாக இருந்தது. முற்றிலும் தோற்று நின்றார்கள். ஆனால் இயேசுவின் ஆலோசனைக்கு தங்களை அர்ப்பணித்து விட்டு இப்பொழுது சொல்லுகிறார்கள், நீர் சொல்லுகிறபடி நாங்கள் எங்கள் வலையை படவிற்கு வலதுபுறத்திலே நாங்கள் போடுகிறோம். அப்படி போட்டவுடனே என்ன நடந்தது என்பது வேதத்தை அறிந்த அனைவருக்கும் தெரியும். இதுவரையிலும் இல்லாத அந்த மீன்களை அவர் பிடித்தெடுத்தார்கள். வலை கிழியத்தக்கதாக, படவு நிரம்பத்தக்கதாக. ஆம், அவராலே நாம் பிழைக்கும்படிக்கு. நான் கூட பிழைக்க முடியும். எனக்கு நல்ல சம்பளம் இருக்கிறது, எனக்கு நல்ல வசதி இருக்கிறது, எனக்கு தொழில் இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு கடவுளுடைய உதவியெல்லாம் தேவையில்லை, நான் பிழைக்க முடியும். ஆனால் ஒரு நாள் அதெல்லாம் இல்லை என்ற நிலைமை ஏற்படும் பொழுது கடவுள் வேண்டுமே. அதற்கு முன்பதாகவே கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டு, ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதோ என் எஜமானாக நீர் இருந்தருளும், என் வாழ்க்கையை வழிநடத்துகின்ற மேய்ப்பராக நீர் இருந்தருளும், உம்மாலே நான் பிழைக்கும்படிக்கு இருக்க உதவி செய்தருளும் என்று கடவுளுடைய திருக்கரத்திலே நாம் அர்ப்பணித்து விட வேண்டும். ஆம், அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த குறைவுகளையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதிசயமாக வழி நடத்துவார். அதுவும் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற விதத்தை விட இன்னும் மேன்மையாக ஆண்டவர் செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, உமக்கு தோத்திரம் ஐயா. உம்மால் நாங்கள் பிழைக்கும்படிக்கு எங்கள் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுக்காக மரிக்கச் செய்தீர். 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினீர். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையும் அது அடியாராகிய எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த உலகத்தில் நாங்கள் உம்மால் தான் நாங்கள் பிழைக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும், என்ன பிரச்சனைகள், தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களை அதிசயமாய் வழிநடத்த நீர் வல்லவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே, உம்முடைய தீர்மானத்தின்படியே எங்களுக்காக முன்குறித்து இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தின் பாதையில் எங்களை தொடர்ந்து நடத்த போகிறக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.